ஒரு பெரிய பாக்கியவானை குறித்து இயேசுவே சொல்கிறார். அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அப்படி பிரதான சீசனாக ஒருத்தர் இருக்கார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் ஊழியர் செஞ்சு மறித்திருக்கிறார், தோமா. அந்த தோமா வந்து சந்தேகப்படுறார். இயேசு வந்து சீசர்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களோட இருந்ததெல்லாம் இவர் நம்ப மறுக்கிறார். திரும்ப இன்னொரு நாள் தோமாவுக்காகவே இயேசு வந்து அவங்கள பார்த்து தோமா கிட்ட பேசுகிறார். பாருப்பா, என் கைகளை பாரு, என் விழாவில் கையை வை, இங்கே பாருப்பா காயம். நீங்கள் கடவுளை வந்து நம்புறதுக்கு ஆள் இல்லை, கண்ணால் பார்த்தா தான் நான் கடவுளை நம்புகிறேங்கிறாங்க. ஒரு பஸ் இருக்குது, நான் எப்போ பஸ்ஸில் என்னாலும் கேட்பேன், எத்தனை மணிக்கு சார் அந்த ஊரில் கொண்டு விடுவீங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க எத்தனை மணினாலும் அத்தனை மணிக்குள்ளார அவங்க போக மாட்டாங்க, தாண்டி தான் போவாங்க. நம்புகிறோம், டிரைவரை நம்புகிறோம், எப்படி போய் சேருவாரான்னு தெரியாது. நிறைய இடத்துல சொல்கிறாங்க, நிறைய ஆக்சிடெண்ட்டில் நான்லாம் மாட்டியிருக்கேன், நிறைய ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டுருக்கிறேன். யாரை நம்ப முடியாது. நீ உலகத்தில் நடந்து போகிறோம், நம்ம கண்களையே நம்ம நம்ப முடியல, நம்ம சூழ்நிலையே நம்ம நம்ப முடியல. கண்ணால் காண்றதெல்லாம் நம்பிக்கையான காரியங்கள் அல்ல. ஆனால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் 20:29 பார்த்தா, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். கர்த்தரை வந்து கண்ணால் கண்டு விசுவாசிக்கிறாங்க. அற்புதங்கள் நடக்குது, அதிசயம் நடக்குது. என் ஊழியத்தெல்லாம் பார்த்தா அற்புதம் அவ்வளோ நடக்கும். அற்புதத்தை பெற்றுட்டு போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர்கள் வருவாங்க, நூற்றுக்கணக்கான பேர்கள் விசுவாசிப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் விசுவாசிப்பாங்க, 10 பேர் உண்மையாக இருப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் ஞானஸ்தானம் எடுப்பார். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பிரயாசப்பட்டு ஒருவர் வந்து அவரை முடிவு வரையும் நம்ம நடத்தணும். ஒரு பாஸ்டராக இருந்து அவர் நடத்தணும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், காணாது இருந்தோம், எதையுமே அற்புதம் இப்போ எதையுமே பார்க்காம இருந்தோம், அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன் அந்த வசனம்லாம் எழுதியிருக்கிறாருன்னு அந்த அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்லுது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவர்கள் எழுதப்பட்டு, இயேசு தேவனுடைய குமாரன்னு நீங்கள் விசுவாசித்து இந்த குமார தத்துவத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அவரை ஃபாலோ பண்ணணும், என்றும் வாழலாம். மனுஷன் இந்த பூமியில் பர்மனெண்ட் கேட்குறான், பர்மனெண்ட்டாக இருக்குமா, லைஃப் இருக்குமா, லாங் லைஃப் இருக்குமா அந்த பொருள். இந்த செருப்பு எத்தனை மாதம், செருப்புக்கு கேரண்டி கொடுக்குறான், மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்க முடியல சார் லைஃபுக்கு. என்ன சார் இது? உங்கள் லைஃபுக்கு கேரண்டி கொடுக்குறவர் ஒருவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் சோப்பு தூள் விற்கலை, நான் எதுவும் என் பொருளை விற்கலை, நித்திய ஜீவனை உங்களுக்கு சொல்லுகிறேன். காணாதிருந்து விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா.